கோடு விழுந்த டிவிக்கள் பல பேருக்கு ஒரு தொல்லையாக இருக்கிறது. இந்த கோடு விழுந்த டிவிக்கள் இப்போ இருக்கிற நிறையா கம்பெனி டிவிகள், அதாவது எல்இடி டிவிக்களில் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு கோடு விழுந்துருது. ஒரு 90% டிவிக்களில் கோடு விழுகிறது வாடிக்கையாயிருச்சு. இப்போ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய டவுட் என்னென்னா, இந்த கோடு விழுந்த டிவிக்களை சரி பண்ணலாமா? ஏதோ சரி பண்ணலைங்கிறாங்க, ஏதோ பாண்டிங் மிஷினுங்கிறாங்க, காஃபு கம்ப்ளைண்ட்டுங்கிறாங்க, ஸ்கேலர் கம்ப்ளைண்ட்டுங்கிறாங்க. இதை சரி பண்ணால் நல்லா ஓடும் அப்படிங்கிறாங்க, காசும் கம்மிங்கிறாங்க. இதை சரி பண்ணி ஓடுமா, அல்லது மறுபடியும் 1 மாதத்தில் 2 மாதத்தில் ரிப்பேர் ஆகி டிவியவே தூக்கி போகிற சூழ்நிலை வந்துடுமா? நம்ம அதை சரி பண்ணுற கொடுக்குற காசு ஒர்த்தாக இருக்குமா, இல்லை நம்ம காசு வீணாக போயிடுமா? அப்படிங்கிற அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டிங்கன்னா கோடு டிவியில் விழுந்தால் அதை சரி பண்ணலாமா இல்லை சரி பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் இந்த வீடியோ முடிவில் வந்துடுவீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டும். எனக்கும் அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். டிவிக்களில் எந்த பார்ட்ஸு போச்சுன்னா கோடு விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவி டிஸ்பிளே கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஸ்கேலர் போர்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்கேலர் போர்டையும் அந்த டிஸ்பிளே கண்ணாடியும் இணைக்கிறதுக்காக 2 காஃப் கொடுத்துருப்பாங்க. அதான் நான் சொல்கிறது 32 இன்ச் டிவிக்கு ஒரு 4 காஃபோ அல்லது 2 காஃபோ கொடுத்துருப்பாங்க. அந்த காஃபும் அதில் இருக்கிற காஃப் ஐசி ஒன்று போட்டிருப்பாங்க. அதுவும் தான் ஃபால்ட் ஆகிருக்கும். அதாவது இந்த ஸ்கேலர் போர்டில் இருக்கிற 2000 கனெக்ஷனையும் இந்த கண்ணாடி, அந்த டிவி டிஸ்பிளே கண்ணாடிக்கு இணைக்கிற அந்த காஃபு, அந்த 2000 ஒயர்களையும் இணைக்கிற அந்த காஃபில் கம்ப்ளைண்ட் இருந்தால், ஒருவேளை காஃப் கிழிஞ்சிருக்கலாம் அல்லது ஓவர் ஹீட்னால அந்த காஃப் ஐசி போயிருக்கலாம். அந்த மாதிரி போனால் மட்டும்தான் டிவிக்களில் கோடு வரும். இதை நம்ம கையால் பிடிச்சி அழுத்தி டேப் போட்டி அதெல்லாம் சரி பண்ணுறதெல்லாம் 1 நாள் 2 நாள் அவ்வளோதான் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கோடு வந்துடும். இதை வேறு வகையாக எப்படி சரி பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பாண்டிங் மிஷின். நிறையா வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பாண்டிங் மிஷின், அதாவது டிவி டிஸ்பிளே பாண்டிங் மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சி இந்த காஃபை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஸ்கேலர் போர்டில் இருக்கிற காஃபை ரிமூவ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி டிவி டிஸ்பிளேயில் இருக்க காஃபையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, அவங்க அதை மறுபடியும் அந்த இடத்துல வச்சு அந்த மிஷினில் ப்ரெஸ் பண்ணி மோல்டு பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கோடு சரியாயிடும். ஓகே, இதை சரி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் சரி பண்ண எந்த இடத்துல கொடுக்குறீங்களோ அவர் எப்படி வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை சரி பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவை எடுக்கணும். நான் என்னுடைய அனுபவத்தில் இதை எங்கே சரி பண்ண கொடுத்தா எப்படி சரி பண்ணி தருவாங்கன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்பிளே பாண்டிங் பண்ணுற வேலை திருச்சி, மதுரை, சேலம் இல்லை தருமபுரி, இந்த மாதிரி நிறையா இடங்களில் இருக்குது. ஆனால் அந்த இடங்களிலெல்லாம் அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணுறதில்ல. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல புது காஃபு போடுறதில்ல. அதாவது நம்ம அந்த ஸ்கேலர் போர்டில் இருக்கிற அந்த பழைய காஃபை எடுத்துகிட்டு புது காஃப் போட்டால் தான் நல்லா இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய டிவிக்களில் இருக்கிற காஃபை தனியாக வாங்கி வைக்கிறாங்க, அதை அட்டாச் பண்ணுறாங்க. எல்லாரும் அப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரலை, எல்லா டிவிக்களுக்கும் அப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரலை. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு சில டிவிக்களுக்கு அப்படி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுற டிவிக்கள் கோடு மறுபடியும் வந்துடுது. அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா, அதாவது பழைய காஃபு போட்டு ரெடி பண்ணுற இடத்துக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா எப்போ வேணாலும் அது ரிப்பேர் ஆகலாம். அது எப்படி எங்களுக்கு தெரியும்? பழைய காஃபு தான் போடுறாங்க, புதுசு போடலன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்னா, அப்போ நீங்கள் ஒரு ஐடியா பண்ணலாம். நீங்கள் என்னென்னா, நீங்கள் அந்த வேலை பார்க்குறீங்கல்ல, அந்த கடைக்காரர்கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு ஒரு 6 மாதம் வாரண்டி கொடுங்க, எனக்கு இந்த டிவிக்கு 6 மாதத்தில் கோடு வந்துச்சுன்னா நான் ரெடி பண்ணி தரேன்னு எனக்கு ஒரு வாரண்டி கொடுங்க, அப்போ தான் நான் போடுற கை காசுக்கு எனக்கு அது கட்டுப்படி ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அவர் அதுக்கு ஓகே சொன்னால் மட்டும் நீங்கள் டிவியை ரெடி பண்ணிக்கோங்க. இல்லாட்டி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படி பார்த்தா கடைக்காரருக்கு நஷ்டமாகும்ல, திடீர்னு டிவி கோடு விழுந்துருச்சுன்னா அவர் மறுபடியும் செய்கிற மாதிரி ஆகும்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது அந்த வகையில் வராது. எதனாலனா, அவர் ஒரு 100 டிவி வேலை பார்க்குறான்னு வைங்க, ஒரு வாரத்தில் ஒரு 100 டிவி வேலை பார்த்து கொடுக்குறாருன்னு வைங்க, அவருக்கு அதில் ஒரு 10 டிவி ரிட்டர்ன் வருதுன்னா இது சகஜமான ஒன்று தான், இது அவரால் தாங்கிக்க முடியும். ஆனால் நீங்கள் கொடுக்குற காசு நீங்கள் ஒரே ஒரு டிவிக்கு கொடுத்து அந்த ஒரு டிவியை கொண்டு போய் வீட்டில் மாட்டுறீங்க, அந்த ஒரு டிவி ரிப்பேர் ஆனால் உங்கள் காசு வீணாக போச்சு, அவ்வளோதான். எதனாலனா அவருக்கு அது பிஸ்னஸ், ஆனால் உங்களுக்கு இது சம்பாதிச்ச பணம். பிஸ்னஸில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், லாப நஷ்டம் இருக்கும், அதை அவர் தாங்கிக்குவார்.
நீங்கள் உங்கள் டிவியில் இருக்கிற அந்த சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் போட்டு அந்த டிவியை ரெடி பண்ணி கொண்டு வந்து வீட்டில் மாட்டி மறுபடியும் கோடு விழுந்துச்சுன்னா வீட்டில் பேச்சு வாங்குறதும் இல்லாமல் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. புது டிவி வாங்கலாமா வேணாமான்ட்டு கொஞ்ச நாள் டிவி இல்லாமல் கூட இருப்பீங்க. அதனால் நீங்கள் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. நல்லா புது காப் போட்டு ரெடி பண்ணுற இடத்த சொல்லுங்கள், நாங்கள் அங்கே போய் பார்த்துக்குறோம்னா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரெடி பண்ண வரைக்கும் நல்லா கேரண்டியும் கொடுத்து பண்ணுறவங்க யாருன்னா பெங்களூரில் பண்ணுறாங்க. பெங்களூரு பிரசாந்த் நகரில் பண்ணுறாங்க. ஆனால் பெங்களூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளாம் அங்கே போகிறது அதிக செலவாகுது. நான் அதனால தான் அங்கே போகிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்லாட்டி நான் அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருந்தேன். செலவு ஓவராக வருதுன்னு தான் நான் அங்கே போகிறதில்ல. ஆனால் அங்கே நீட்டாக பண்ணுறாங்க. அங்கேயுமே ஒரு 10 டிவி செஞ்சுட்டு வந்தால் அதில் ஒரு 2 டிவியோ 3 டிவியோ ரிட்டர்ன் போகுது. ஆனால் ரிட்டர்ன் போனாலும் அவங்க செஞ்சு தராங்க. சரிங்க நாங்கள் பார்த்து செஞ்சு தரோம் அப்படின்னு கேரண்டி பண்ணி செஞ்சு தராங்க. அது மட்டும் இல்லாமல் புது பொருளை போட்டு ரெடி பண்ணி தராங்க. அதனால் அங்கே தாராளமாக கொடுத்து வாங்கலாம். ஆனால் மற்ற இடத்துல புது பொருள் போடுறாங்களாங்கிறது டவுட்டு தான். ஒரு சில இடங்கள்லாம் செய்கிறாங்க தான். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் புதுசாக யாரும் போடுறதில்ல. பழைய பொருளையே மறுபடியும் போட்டு மறுபடியும் ரிப்பேர் ஆகி 1 நாள் 2 நாளில் திருப்பி கொண்டு போயிட்டு இப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் பெங்களூர் போய் ரெடி பண்ண முடிஞ்சால், இல்லை உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க, எல்லா இடத்துலையும் வாரண்டி கொடுத்து ரெடி பண்ணி தர்றாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிவிக்குள்ளே அந்த கோடு விழுந்த டிவிக்குள்ளே ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எங்களுக்கு வந்து கேரண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை பெங்களூரும் போக முடியல எங்களால் அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் அந்த டிவியை போட்டுட்டு வேறு புது டிவியை வாங்கிடுங்க. அவ்வளவுதான். அதுக்காக நீங்கள் போய் கேரண்டி கொடுக்காத இடத்துல நாளைக்கே ரிப்பேர் ஆனாலும் நான் பார்த்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற இடத்துல செஞ்சிங்கன்னா உங்கள் காசு வேஸ்ட்டாக போயிடும். எதனாலனா இந்த பாண்டிங் கம்ப்ளைண்ட்ங்கிறது அடிக்கடி கோடு விழுகிற கம்ப்ளைண்ட் தான். ஏதாவது கொஞ்சம் மிஷினில் மாற்றி அடித்தாலும் மறுபடியும் கோடு விழுக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த தவறை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. ஓகே நண்பர்களே, மீண்டும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு விழுந்ததுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்தாச்சு. பிளாங்க் ஸ்க்ரீன், அதாவது ஸ்க்ரீனில் ஒன்றுமே வராமல் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, இதுக்கும் இந்த காஃபைசி கம்ப்ளைண்ட் தான். அதாவது பிளாங்க் ஸ்க்ரீனாக ஆகிடுச்சுன்னா அந்த காஃபைசி கிடையாது, அந்த ஸ்கேலர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கம்ப்ளைண்ட் இருக்கும். அதுவும் அந்த பாண்டிங் பண்ணுற இடத்துல ரெடி பண்ணுவாங்க. மெக்கானிக்குகளும் நிறைய பேர் ரெடி பண்ணுவாங்க. அது கூட ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். ஆனால் வந்து இந்த காஃபை சுரண்டி அந்த கட் பண்ணி போடுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா புது காஃபுக்கு பதிலாக பழைய காஃப் மாற்றுறது, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு உழைக்காது. அது மட்டும் இல்லாமல் புது காஃப் போட்டால் மட்டும் 10 வருஷம் உழைக்குமா 5 வருஷம் உழைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2 இயர் அவ்வளோதான் தாக்கு பிடிக்குது. அதுக்கு மேலே ஒரு டிவிக்கல் இருக்குது தான். ஆனாலும் அதிகபட்சமாக ஒரு 2 இயர் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயமாக தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.